யாருடைய மார்ச்சுக்கு பிறகு வேலை மாற்றம் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் 2025லயே வேலை மாத்திட்டேன், எனக்கு இப்ப ரொம்ப டஃபா இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணட்டும், எனக்கு இப்ப வேலை வந்து ரொம்ப டஃபா இருக்கு, என்னால இங்க சர்வேவே ஆக முடியாது, நான் மறுபடியும் வேலை மாத்துறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை மாத்துறீங்கன்னா மறுபடியும் போற இடத்துல இதே சிக்கல் இருக்கும். இது பிராக்டிக்கலா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன நீங்க கடந்த ஒரு வருஷமா அடிக்கடி வேலை மாத்திருக்கீங்க அப்படின்னு உங்க ப்ரொஃபைல்ல ஒரு பிளாக் மார்க் ஆகும். இல்ல அந்த வேலை ஒத்து வருதோ ஒத்து வரலையோ இந்த பிளாக் மார்க் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலயோ அல்லது வேற வேலை இப்பதான் மாறி இருக்கும் அதுக்குள்ள போக முடியாது ப்ரொபேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலயோ நீங்க வந்து அந்த வேலையை விட்டு மாற முடியாம 26 ஃபுல்லாவே உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ இப்போ நான் வந்து வேலை இன்னும் மாறல, பட் டஃபா இருக்கு, மாறலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2026 செகண்ட் ஹாஃப்ல நல்ல வேலையாமையும் மாறிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக கொடுக்க வேணும் அப்படின்னா நான் ரெகுலரா வந்து கன்னிராசிக்கு சொல்லக்கூடியது தாயார் வழிபாடு தான். எப்பொழுதெல்லாம் புதன் சுக்கிரனுடைய ராசிகள் வருதோ, ஏன்னா பக்கத்துல ஒரு புதன் சுக்கிரனுடைய ராசிகள், இவர்களுக்கு புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதாவது பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு தான் மிக மிக சிறப்பு. ஸோ லட்சுமி நாராயண வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கல்யாண உற்சவம் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து வழிபாடு பண்ணுவது,